எப்பயுமே ஜோசியத்தில் ஒரு லாஜிக் என்னன்னா, ஜோசியம்ல வாழ்க்கையிலேயே ஒரு லாஜிக் வந்து நம்ம எது வழியா நம்ம வந்து வருமானம் வருதோ, எது வழியா நம்ம வந்து இது பண்றோமோ அதுவே நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு என்னுடைய தொழிலில் என்ன ஏதாச்சும் ஒரு தொழிலில் பிரச்சனைனா எனக்கு ஜோசியத்துல தான் பிரச்சனை. பஸ் ஓட்டுறதுலயோ கார் ஓட்டுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தேவையில்லாது. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய தொழில் தான் எனக்கு தொந்தரவும் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு எது பாசிட்டிவ் அதே தான் நெகட்டிவ். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் தான் ஜாதகத்துக்கு நடக்கும். பாசிட்டிவ் நடக்கும், நெகட்டிவ் நடக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகமாக அதனுடைய சாயலாக ஜாதகருடைய வாழ்க்கை மாறும். அவ்வளவுதான். அப்போ ஒரு ஜாதகத்துல சனி வலுவாக இருந்தால் இப்போ வலு அப்படின்றத நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறாங்க ஜோசிக்கிறாங்கன்னா, உச்சம்லாம் வலு, நீசம் வந்து வலு உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் அதெல்லாம் குறிப்பிடல. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் டிஃபரெண்டா இருக்கிறது தான் வலுன்ற வார்த்தை சொல்றேன். அதை நம்ம வந்து ஜோசியத்தில் நான் என்னுடைய ராஜநாட்டில் வந்து அதிகார கிரகம்ன்ற வார்த்தையால குறிப்பிடுறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு சனி என்ற கிரகம் அதிகாரம் ஆயிட்டான். அப்ப அதிகாரம்னா என்னன்னா, உச்சமாகவோ நீசமாகவோ இருந்தால் அதிகாரம், ஆட்சி பெற்றால் அதிகாரம், வக்கரமாக இருந்தால் பரிவர்த்தனை பெற்றால் அதிகாரம். ஒரு ராசியினுடைய ஆரம்பம் மற்றும் இறுதியில 2 டிகிரிக்குள்ள, அதாவது சந்தின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில ஒரு சனி இருந்தால் அந்த சனி அதிகாரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி அதிகாரமானால் சனியினுடைய காரகங்கள் அனைத்தும் ஜாதகருடைய வாழ்க்கை முழுவதும் செயல்பட ஆரம்பிச்சோம். அப்ப சனியை வந்து பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்றாங்க. அது ஜீவனக்காரகன். கர்மானவனே நம்ம வினை கோட்பாடுகள்லாம் போக வேண்டாம். இது வந்து கர்மாங்கிறது என்னுடைய செயல், என்னது வாழ்க்கை, அல்லது என்னுடைய சர்வைவல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்றோம்.